இந்த மண்ணிலே தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா ஐயா? தாம் படிக்காட்டாலும் இன்னையா நாட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு ஒரு மகான் வாழ்ந்த மண்ணியா அந்த மண்ணு. ஐயா, நாம் நடத்தி இருக்கிற எத்தனையோ அணைகளை கட்டியிருக்கிறோம், எத்தனையோ இதெல்லாம் திறந்திருக்கிறோம், எத்தனையோ சாலைகளை அமைச்சிருக்கிறோம், எவ்வளவோ பெருமைகள் பண்ணியிருக்கிறோம், ஆறுகள் நீர்ப்பாசன வசதிகள்லாம் ஏரி குளங்களெல்லாம் பண்ணியிருக்கிறோமே. இதெல்லாம் ஒரு திரைப்படமாக எடுத்து இப்போ வெளியிட்டோம்னா இன்னும் நமக்கு அடுத்த தேர்தலில் ஜெயிக்கலாம், ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தருங்க. நெருங்கிய ஒரு நண்பர் சொல்கிறார், அட போயா, அந்த 2 லட்சம் ரூபாய் இருந்தால் 4 பள்ளிக்கூடம் கட்டுவேன்னாரு. அவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். அவர்கிட்ட இருந்து நிறைய படிக்கணும், பேரறிஞர் அண்ணாவிடத்திலிருந்து நிறைய படிக்கணும், தந்தை பெரியார் இடத்திலிருந்து நிறைய. சார், படிக்க வேண்டியது நிறைய இருக்குய்யா, நிறைய இருக்கு. அதனால்தான் புத்தகங்கள் என்பது சாதாரணமானதல்ல. புத்தகத்தை அப்படி நீங்க விரிச்சாலே ஒரு சிறகு, பறவையின் சிறகு விரிந்தது போல இருக்கும். மனமாகிய பறவையை சிறகு விரிக்க பறக்க வைக்கக்கூடிய வல்லமை ஒவ்வொரு புத்தகத்துக்கும் இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நினைவுபடுத்துறேன், தேடினாலும் கிடைக்காத செய்தி அது. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்பெல்லாம் இந்த டிவி கிடையாது, அப்போ ரேடியோ தான். 6 மணிக்கு செய்தி வரும். 6 மணிக்கு செய்தி ஆன் பண்ணிட்டாங்க. எங்கள் எம்எல்ஏ ஹாஸ்டலில் மாண்புமை மூக்கையா தேவர் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு ஒரு பியூனு, அவன் பேர் மண்ணாங்கட்டின்னு அவன் பேர், அவர் பியூனு. 6 மணிக்கு 2 பேரும் செய்தி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, அந்த செய்தியில் என்ன வருது, கவர்மெண்ட் வேலைக்கு வர்றவங்கெல்லாம் 1ஆவதுலேருந்து குறைஞ்சபட்சம் 5ஆவது வரைக்குமாவது படிச்சிருக்கணும், ஜிஓ வந்துடுத்துன்னு. இதை கேட்ட உடனே மண்ணாங்கட்டி அப்படியே கண்ணீர் விட்டு கரையிறான். கரைஞ்சி முக்கிய தேவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறான், ஐயா என் பொழப்பு போச்சு, எனக்கு 6 பசங்க ஐயா, நான் எப்படி குடும்பம் பண்ணுவேன், இப்படி ஒரு ஜீவோ வந்துட்ட நான் என்ன பண்ணுவேன். அப்போது 6 மணி சாயந்தரம் இல்லையா, செக்ரட்டரியேட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் போயிட்டுருப்பாங்க. முக்கிய தேவர் இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. சரி, இவனுக்கு ஆறுதலாக ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு டெலிஃபோனை எடுத்தார், டயல் பண்ணார் செக்ரட்டரியேட்டுக்கு, தலைமைச் செயலகத்துக்கு. அப்படி டயல் பண்ணி ஃபோனை எடுத்து ரிங் ஆச்சு. ரிங் ஆன உடனே அதை இவங்கிட்ட கொடுத்து சொன்னார், மண்ணாங்கட்டிக்கிட்ட கொடுத்து, படிக்காதவரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத நான் ஏன் பியூனாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேள்றான்ட்டார். நம்ம மண்ணாங்கட்டி என்ன பண்ணார், அந்த ஃபோனை கையில் வாங்கி படன்னு பேசிட்டான். படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத நான் ஏன் மண்ணாங்கட்டி பியூனாக இருக்கக்கூடாது அப்படி முக்கியத்தேவர் கேட்க சொன்னாருன்ட்டான். போன வச்சிட்டான். இப்போ முக்கியத்தேவர் ஆடி போச்சு. அட செண்டாள பாவி, நான் அதை மட்டும்தானே கேட்க சொன்னேன், இவன் என்னையும் சேர்த்துல போட்டு கொடுத்துட்டான். அது யார் எடுத்தானோ, யாரும் இல்லை, அங்கே யாருமே எடுக்காதனா யாரோ எடுப்பாங்கன்னு பார்த்தாங்க. அவர் என்ன நினச்சா தெரியுமா, மண்ணாங்கட்டி மாதிரி அங்கே ஒரு பியூன் தான் கடைசி வரைக்கும் இருப்பான், அவன் தான் அட்டன் பண்ணுவான்னு அவர் நினச்சாரு. 15 நிமிஷத்தில் இந்த 2 பேரையும் வர சொல்லி ஆள் வருது. உங்கள் 2 பேரையும் வர சொன்னாங்க. எங்கேயா வர சொன்னாங்க, பெருந்தலைவர் தான் வர சொன்னாருன்னாங்க. பக்குன்னு 2 பேருக்கும் போகிறாங்க உள்ள. யார் அந்த ஃபோனை அட்டன் பண்ணதே பெருந்தலைவர் தான். எல்லாரும் போயிட்டாங்க, அவர் போகலை. எல்லா ஃபைலையும் பார்த்து கையெழுத்து போட்டு உட்காந்துங்கிறாரு. ஃபோன் அடிக்கவே எடுத்த உடனே நம்ம மேதக மண்ணாங்கட்டி அப்படி பேசிக்கிட்டார். இந்த செய்தி நேரடியாக போனதுனால என்ன பண்ணார், என்ன அவங்க முதலமைச்சருங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. பெருந்தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா, மண்ணாங்கட்டி என்னை மன்னிச்சிருப்பா, நீ இப்படி பாதிப்பேன்னு நான் எனக்கு தெரியாதுப்பா, உன்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பான், நாளைக்கே நான் அந்த ஜீவோவை மாற்றிடுறேன், இனிமேல் வருகிறவர்கள் 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரையில் படித்திருக்க வேண்டும்னு ஜீவோவை மாற்றிடுறேன்.
இந்த அனுபவ பாடத்தை படிக்கணும். புத்தகத்தில் நம்ம படிக்கிறது இதெல்லாம் எங்கே இருக்க போகுது? ஒருவருடைய அனுபவம். பிறப்பெனப்படுவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதென கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதென கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதென கேட்டேன், பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டுமென்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே வந்த அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஆண்டவனுடைய அனுபவம்.